ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ திரும்ப இப்போ ஊர்லாம் சுற்றிட்டு திரும்ப நம்ம சூப்பரான நியூசிலாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்த உடனே எங்கேயாவது போகலாம். இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாயிரும் போக போக. ஏன்னா இப்போ ஃபெப் ஆயிடுச்சு. ஸோ போக போக வெயிலையே பார்க்க முடியாது. ஸோ அந்த கேப்பில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இந்த ப்ளூ ஸ்ப்ரிங்ஸ் போங்க அப்படின்னு கேட்டு சரி ஓகே இன்றைக்கி அங்கே போயிடுறோம்டா, இன்றைக்கி அங்கே மேப் பின் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. காலையில் 11:30க்கெலாம் இங்கே சேர்ந்துட்டோங்க. ஸோ இங்கே இந்த ப்ளூ ஸ்ப்ரிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலி ப்யூரிஃபைட் ஃப்ரெஷ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ரிவராக இங்கே வருது. ஸோ அவ்வளோ கிளியரான வேர்ல்ட்ஸ் கிளியரஸ்ட் வாட்டர் இங்கே நியூசிலாண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கேயே அந்த வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை அவங்க சும்மா ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு காட்டுறேன். நியூசிலாண்டில் பாட்டிலில் விற்கிற தண்ணிங்க, இந்த ப்யூரிஃபைடு வாட்டர், நம்ம குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ரிவரில் 60 to 70% இந்த ரிவரில் தான் சப்ளை வருது. ஸோ இங்கே இந்த ஸ்விம்மிங்கு இதெல்லாம் கம்ப்ளீட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ இங்கே ஸ்விம் பண்ண முடியாது, எதுவுமே வாஷ் ஆர் எனிதிங். நம்ம தண்ணியை எதுவுமே பண்ணக்கூடாது. ட்ரிங்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அதர் தேன் தட் எதுவுமே நம்ம இங்கே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலி ப்யூரிஃபைனால ஒரு 50 to 100 இயர்ஸ் இது அதுவாகவே நேச்சுரலாக ப்யூரிஃபை ஆகி வர்றதுக்கு 50 இயர்ஸ் மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போயே டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசிட்டேன். சீக்கிரம் போய் இடத்த பார்த்துடலாம் வாங்க. இதுதாங்க இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இந்த வாட்டர்கிட்ட இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. இந்த தண்ணி எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இயரோட 365 days 11 degrees தான் மெயின்டைன் ஆகும். அது நம்ம அவுட்டேஜ் என்வாயன்மெண்ட் டெம்பரேச்சர் எதுவாக இருந்தாலும் இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் 11 degrees அப்படியே தான் இருக்கும். இந்த வாட்டரோட பியூரிட்டி ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணி வர பியூரிட்டி தாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ப்ளூ ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியோட ஒரிஜினல் கலர் ப்ளூ அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கோம். அது கலர்லெஸ்னும் சில டிபேட்ஸ் இருக்குது. பட் இந்த கலர்லெஸ் சொல்யூஷன் இல்லை, அது ப்ளூ கலர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தான் இருக்குது. ஸோ இது ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணி மற்ற லைட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால இதோட பியூர் கலர் நமக்கு வெளியே தெரியுது. இதுதான் அவங்க சொல்ல வராங்க. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நான் மற்றது எல்லாமே சொல்லிட்டேன். இங்கே இந்த வியூவிங் ஸ்பாட் வரதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வாக் தான். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹில் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் கூட ரொம்ப தூரம் நடக்குமோன்னு பயந்துட்டேன். பட் அதர் தேன் தட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்.